கடவுளை பற்றிய கேள்விகளுக்கு நாம் நிறைய பதில் தேட முற்பட்டோம் என்று சொன்னால், முதலாவதாக கடவுள் மூவொரு தேவனாய் இருக்கிறார் என்பதை பற்றியான நிறைய அறிவையும் தெளிவையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் ஒருவராய் இல்லை முதல்ல. அதனால தான் கத்தோலிக்க திருச்சபையில் நம்ம கடவுள் மூவொரு தேவனாய் இருக்கிறார். தந்தை கடவுள், மகன் இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர் மற்றும் ஆவியானவராய் இருக்கிறார் என்று மூன்றாக பிரித்திருக்கிறது. அங்கே பல மதங்களில் 30,000 கோடி எதை வேணாலும் எடுத்துக்க. ஏன்னா அவங்க பிரித்து பார்க்குறாங்க. தீ ஒரு வகையாக இருக்கிறது, காற்று ஒரு வகையாக இருக்கிறது. அப்போ இது ஒரு கடவுள், அது ஒரு கடவுள்னு பிரிக்கிறான். எங்கேயோ அவனுக்கு புலப்படுகிறது, வேறையா இது செயல்படுகிறது என்று சொல்லி. ஆனால் சரியானது எது என்று தெரியாமல் தான் அவன் பலவற்றை பிரிக்கிறான். ஆனால் நம்முடைய கத்தோலிக்க மதத்தில் மிக தெளிவாக நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது, கடவுள் மூவொரு ஆளாக 3 விதமான பர்சனாலிட்டிஸோடு அவர்கள் செயல்படுகிறார்கள். இந்த 3 விதத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடிந்தால் கடவுளை பற்றிய தேடுதலுக்கு அடிப்படை சரியாக இருக்கும். இந்த அடிப்படை இருந்தால் தான் நீங்கள் உங்களுக்கு நிறைய கேள்விகள் தேடுதல் இருந்துச்சுன்னா பதிலும் கிடைக்கும். ஆக தந்தை, மகன், தூய ஆவி. அப்போ இந்த 3 பேரும் யார், இந்த 3 பேருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, இது எல்லாவற்றையும் இன்றைக்கு கொஞ்சம் ஆழமாக நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இதற்கு நமக்கு விளக்கமளிக்கிற வசனமானது யாக்கோபு 1. பைபிள் இருக்கவங்க சட்டு நெடுங்க பார்க்கலாம். யாக்கோபு 1:17-18 வசனத்தை பார்க்க போகிறோம். தந்தை கடவுளை பற்றி நமக்கு கற்றுத்தருகிற வசனம் இது. நல்ல கொடைகள், அண்டர்லைன் த வேர்ட், நல்ல, கெட்டது இல்லை, நல்ல கொடைகள். கொடைகள் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம ஆவியானவரின் கனிகள் கொடைகளில் பார்க்குறோம். அன்பாக இருக்கிறது, கனிவாக இருக்கிறது, பரிவாக இருக்கிறது, நம்பிக்கையாக இருக்கிறது. வரங்கள் என்று சொல்லும் பொழுது அற்புதங்கள் செய்கிற வரம், நோய்களை சுகப்படுத்தக்கூடிய வரம், இது எல்லாமே நிறைஞ்ச நல்ல கொடைகள். இது எல்லாமே நிறைஞ்சவர், அன்பு மிகுந்தவர், பேரன்பு கொண்டவர். நம்ம எதெல்லாம் நன்மை என்று சொல்கிறோமோ அது அனைத்திற்கும் பிறப்பிடம் தந்தை கடவுள் தான். ஆமென். நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான, அந்த வார்த்தைகளெல்லாம் பாருங்க எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று சொல்லி. நல்லத்தனம், அதுலேயும் நிறைவான, முழுசு, அதில் வேற எங்கேருந்துமே கிடைக்காது, அவர்கிட்ட தான் முழுசாக இருக்குது. நிறைவான வரமெல்லாம், நிறைவான வரமெல்லாம் எங்கேருந்து வருதா? ஒளியின் பிறப்பிடமான. அப்போ தந்தை கடவுளுடைய இடம் எப்படி இருக்கிறது? ஒளி, ஒளியில் வாசம் செய்கிறவர். பார்த்துருக்கோமா இல்லையா அந்த மாதிரி வசனங்களை? அப்போ அவர் முழுக்க ஒளியில் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அவர்கிட்ட தான் அத்தனை நல்ல கொடைகளும் இருக்கிறது, நிறைவான வரங்களும் இருக்கிறது. நீங்கள் ஆவியானவரை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது ஆவியானவர்கிட்ட என்ன கிடைக்குமா? வரங்களும் கொடைகளும். அப்படி தானே நம்ம பார்த்துருக்குறோம். வரங்கள் கொடைகள் எல்லாம் ஆவியானவர்கிட்ட தான் வரும். அப்போ இதெல்லாம் எங்கே இருக்குது மொத்தமானு சொன்னால் தந்தை கடவுளிடத்திலே இருக்கிறது. ஆமென். அப்போது நல்ல கொடைகள் அனைத்தும், நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகிறது. அப்போ இந்த இடத்துல இன்னும் அவரை பற்றி பார்த்தோம்னா, ஒளியின் பிறப்பிடம், அவருக்கு ஒரு இமேஜ், உடல் அமைப்பு என்று கிடையாது. திருக்குடும்பம் இருக்காங்க, அதுக்கு மேலே பிதாவாகிய தந்தை கைகளை விரித்தவராக இருக்கிறார். அப்போ அதில் ஒரு உருவம் மாதிரி தெரியுதே என்று பார்க்குறோம். இப்போ இந்த கேள்விக்கு என்ன பதில்னா, என்னை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? என்னோடய சாட்சியம் என்னை பற்றி எத்தனை பேருக்கு? 1 2 3 4 5, ஓகே, 5-6 பேருக்கு தான் தெரியும். நான் 2 லைனில் முடித்துக் கொள்கிறேன். நான் அதிகமாக 15 வயதிலிருந்து கடவுளை பற்றிய அதிகமான தேடுதலில் ஈடுபட்டு இருந்த ஆள் நான். என் வாழ்க்கையை நான் அதற்காக அர்ப்பணித்தேன். திருமணத்திற்கு பிறகும் கூட நான் அதிகமாக என் நேரத்தை கடவுள் என்றால் யார், யார் உண்மையான கடவுள், கடவுள் பேசுவாரா நம்மிடத்துல என்று சொல்லி மற்ற மதங்களின் புத்தகங்களை கிளாஸுக்கு போய் படித்து தீர்த்தேன் நான். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் அது ஒரு நேரத்தை நம்ம ஒரு வேலைக்கு போகிற மாதிரி ஒரு நேரத்தை நான் அதற்காக செலவழித்தேன். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தேன், நான் ஒரு பிஸ்னஸ் உமனாக இருந்தேன். ஆனாலும் கூட எனக்கு அதிக தேடுதல் இருந்தபடினால
யார் கடவுள் என்பதை தேடுவதில் இருந்தேன். அது வரைக்கும் நான் எந்த கடவுளையும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அது கத்தோலிக்க மதத்தில் நான் பிறந்திருந்தாலும் என் பெற்றோரிடத்தில் சொன்னேன், நீங்கள் சொல்கிறதுனால என்னால் ஏற்றுக்க முடியல, எல்லாரையும் போல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரில. லெட் மீ ஃபைண்ட் அவுட். எல்லா இடத்துலையும் போய் பார்க்குறேன் முதல்ல எங்கே கடவுள் இருக்காருன்னு சொல்லி. கடவுள் எங்கேயுமே இல்லையோ, எங்கே தான் போயிட்டாருன்னு நான் பல வருடக்கணக்கான தேடுதலில் முடிவில் கடவுள் இல்லை போல் இருக்கிறதே என்றே முடிவு செய்தேன். ஏன்னா ரொம்ப ஆழமான தியானங்கள் இதில் எல்லாம் போய் பங்கெடுத்து அந்த மூச்சு பயிற்சி தியானங்கள் இதெல்லாமே நான் பண்ணிக்கொண்டே இருந்தேன். யார் கடவுள்? நேரடியாக நான் கடவுளை பார்க்காவிட்டால் நான் அவரை ஏற்றுக்கொள்வதில்லை என்றதில் முழு பிடிவாதத்தோடு இருந்தேன். 25 ஆண்டு காலம் காத்திருப்பு. ஆபிரகாமின் இடத்துல ஆண்டவர் 25 ஆண்டு காலம் காத்திருக்க சொன்னார். அது உங்களுக்கு வசனமாக படிக்கிற பொழுது ரொம்ப சுலபமாய் போய்விடும். ஏன்னா 2-3 வசனத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கிறதுன்னு வந்துச்சுன்னா 3 வசனம் தான் நடுவில், ரொம்ப ஈஸி. ஆனால் 25 ஆண்டு காலம் காத்திருப்பது என்பது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாது. நான் 25 ஆண்டு காலம் காத்திருந்தேன். ஆனால் என்னென்னா, ஆபிரகாமும் ஒரு நம்பிக்கையோடு காத்திருந்தார். அதனால்தான் அவர் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லப்பட்டார். நான் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் நான் போய்கிட்டே இருந்தேன். முடிவு என்னாச்சு? கடவுளே இல்லை போல் இருக்கிறது என்று தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அதனால் அவர் எங்கேயோ இருக்கிறாரு, நான் சும்மா தேடிட்டு இருந்த ஒரு ஆள். ஆனால் விடாமல் தேடினேன். கடவுளை எங்கேயோ இல்லை போல இருக்குன்னு நான் முடிவு செய்த பொழுது கடவுளோ என் அருகிலேயே கூட இருந்து நான் ஒரு நாள் இப்படி போதகம் செய்யும்படிக்கு என்னை பயிற்றுவித்து கொண்டிருந்த பயிற்றுவித்தாளராய் என்னோடு கூட எல்லா நேரமும் இருந்து கொண்டே தான் இருந்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். அதன் பிறகு அவரை சந்திக்கக்கூடிய ஒரு நாளும் வந்துச்சு. 2008 சாதாரணமான ஒரு நாளில் எனக்கு பக்கவாதம் மாதிரி வந்து 10 நிமிஷத்தில் நான் கொலாப்ஸ் ஆகினதுனால ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்லப்பட்டு அந்த இடத்துல ஆப்ரேஷன் செய்யப்பட்டு 20 நிமிடம் நான் மரித்த ஒரு நிலையில் இருந்தேன் என்று சொல்லப்படுகிறது. நான் ஆன்மாவாக வெளியேறி, ஆன்மா என்றால் என்ன, அதுதான் இப்போ முக்கியமான விஷயம் நம்ம பேசுகிறதுக்கு. நாம் அப்படியே இருப்போம், ஒரு உடல் அமைப்பு தான் இருக்காது. மற்றபடி நமக்கு என்ன எண்ணங்கள் இருக்குதோ எல்லாமே இருக்கும். எல்லாம் மனசுல வச்சுருந்தோமோ அது அப்படியே இருக்கும். நமக்கு எல்லா நினைவுகளும் எல்லாமே புரியும், எல்லாமே இருக்கும். ஆனால் உடல் தான் இருக்காது. ஒரு ஆவிக்குரிய உடல், ரொம்ப ஒரு ஆவிதான், அவ்வளோதான், அப்படி தான் இருப்போம். அதுதான் ஆன்மா. அப்போ நம்ம இறந்தாலும் நம்ம உடல் தான் மண்ணுக்கு போகுதே ஒழிய நம்முடைய ஆன்மாவோ அடுத்த வாழ்க்கைக்கு தயாராகிறது. அந்த அடுத்த வாழ்க்கை என்பது என்லெஸ், அதுக்கு முடிவே கிடையாது. ஒன்று நீ நரகத்தில் போய் என்றைக்குமே அதிலே கிடக்கணும், இல்லைன்னா பரலோகத்துக்கு போய் எப்பொழுதுமே கடவுளோடு கூட மிகுந்த சந்தோஷமாய் அந்த பரலோகத்தில் கடவுளோடு கூட வாசம் செய்யலாம். இங்கே வரும் துக்கமும் அழுகையும் கண்ணீருமாய் இருக்கும். கடவுளோடு கூட போனீங்கன்னா எப்பொழுதும் சந்தோஷமும் மிகுந்த மகிழ்ச்சியுமாய் இருக்கும் அந்த இடத்துல. ரெண்டுக்கும் வேறு வேறு. நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறோமா, கடவுளை தேடி இருக்கிறோமா, கடவுளை பிரியப்படுத்தி இருக்கிறோமா, உண்மை கடவுளை கண்டுபிடித்து விட்டோமா என்று ஒரு பசில்னால் தமிழில் என்னம்மா, புதிர், ஒரு புதிர் போல தான் இந்த வாழ்க்கை நமக்கு தரப்பட்டு இருக்கிறது. அவ்வளோதான். அது இந்த வாழ்க்கைக்குள்ளே நீ கண்டுபிடிக்கணும். இந்த வாழ்க்கைக்குள்ளே நீ பரலோகம் போகிறதுக்கு உண்டான காரியத்துக்கு நீ ஆயத்தமாகறியா, அல்லது இல்லை நான் வெளியில் இருக்க கேளிக்கைகளுக்குள்ளே போகிறேன். சில பேர் நினச்சிக்குவீங்க இந்த இடத்துல, ஏன்னா புதுசாக கூட வந்திருப்பீங்க, நான் கேளிக்கைக்குள்ளே போகிறதில்ல, என் வாழ்க்கையே ரொம்ப சீரழிஞ்சு போய் கிடக்கு அப்படின்னு. நீ சீரழிஞ்சு போனதுக்கு காரணமே நிறைய உங்களுடைய பேராசைகளாகத்தான் இருக்கும். உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய முடிவுகள், உங்களுடைய அதனது பெருமைகள், இதில் தான் நமக்கு எங்கேயோ அழிவுகள் முட்டுது. எப்போ அதில் இருந்தெல்லாம் விலகி இதெல்லாம் எனக்கு வேணாம் வேணாம் வேணாம், நான் எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டை எடுக்கணும். நம்ம பெருமையான வாழ்க்கையிலேருந்து அடி வாங்கியிருக்கின்னா நீ திருப்பி மாறணும். பழையன கழிதல் போல் நீ பழையனதை விட்டு புதுசாக மாறி ஆகணும். நீ தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய காரியங்களில் நம்ம சொல்கிறதா முடிவுன்னு நினச்சதுனால தான் உன் பிரச்சனை இப்படி இருக்கும். இல்லை நான் கடவுளுடைய முடிவுக்கு நான் கீழே வரேன்னு நீ மாற்றினி தான் உன் வாழ்க்கை மாறுது. அப்போது கடவுளை தேடுகிற வாழ்க்கைக்கு நீ வர்றியா, இல்லை என்னுடைய வாழ்க்கை எவனும் என்னை கேள்வி கேட்க முடியாது, நான் சொல்கிறதா என்னோடய முடிவுன்னு சொல்லி பிடிவாதத்துலேயும் பெருமையிலையும் கூட இருக்கிறது கூட வெளி உலக வாழ்க்கை தான். அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டிங்கன்னா நரகத்துக்கு தான் அது போயிட்டு சொல்லும். ஏனென்று சொன்னால் நீங்கள் சொல்வீங்க, இல்லையே நாங்கள் நல்லவங்க தானேன்னு சொல்வீங்க. ஏன்னா நீங்கள் இந்த வாழ்க்கையில் நீங்கள் கடவுளை கண்டுபிடிக்கலை, நீங்கள் இந்த வாழ்க்கையில் உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தலை, நீங்கள் இந்த வாழ்க்கையில் கடவுளை ஆராதிக்கலை, நீங்கள் இந்த வாழ்க்கையில் கடவுள் எப்பேற்பட்டவர், என்ன மாட்சிக்குரியவர் என்றே தெரியாமலே வாழ்ந்து மறிக்கிற பொழுது
நீங்கள் தீர்வையிலே நிற்கும் பொழுது நீங்கள் செலக்ட் ஆக மாட்டீங்க. இருக்கிற சின்ன வாழ்க்கை என்பது கடவுளை நோக்கின பயணமாக இருப்பவர்களுக்குத்தான் பரலோக தேசம். எல்லாருக்கும் கிடையாது. எல்லா சாவு பூசையிலையும் என்ன முடிச்சு வைக்கிறோம் கடைசியில், ஐயோ இறந்தவர் அவர் இந்நேரம் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு. எல்லா இறந்தவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க, 100% எல்லா இறந்தவனும் போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொன்னால் நம்ம கடவுளை தேடி விட வர வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படி தானே? பைபிளுங்கிறது தேவையே இல்லை, சட்டத்திட்டங்கள் தேவையில்லை, நீ அவருக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை, நீ நல்லத்தனங்களை தான் செய்ய வேண்டுங்கிறது அவசியமே இல்லாமல் போயிடுது. இறந்தவங்க எல்லாரும் பரலோகம் போகிறாங்கன்னா கிடையாது. அப்போது நாம் உடலை விட்டு வெளியேறுகிறது தான் ஆன்மா. இப்போ நம்ம இறந்ததற்கு பிறகுதான் நாம் இந்த ஆவிக்குரிய உடலை எடுத்துக்கொள்வோம். புரியுதுங்களா? அப்போ கடவுள் எப்படி இருக்கிறார் என்றால் முதலிலிருந்தே அவர் ஆவிக்குரிய விதத்தில் தான் இருக்கிறார். ஆமென். அப்போ ஆவிக்குரிய விதத்தில் இருந்தாலும் நம்ம ஆவியாக இருக்கிறோன்னா அதுக்குன்னு முழுக்கட்டேன்னு வெள்ளவளையன்னு இப்படி உட்கார்ந்துருக்க போகிறது இல்லை. அப்போ ஆன்மாவோடு இருந்த பொழுது மற்ற ஆன்மாக்களையும் நான் பார்க்க முடிந்தது, முகத்தோற்றம் எல்லாத்தையும் நான் பார்க்க முடிந்தது. அப்போ கடவுளுக்கும் ஒரு முகத்தோற்றம் உண்டு. புரியுதா உங்களுக்கு? அதைத்தான் அந்த படத்தில் நம்ம பார்க்குறோம். ஆவிக்குரிய விதத்தில் அவர் அப்படியே ஒரு மனுஷன் போலவே தந்தை கடவுளாக உட்கார்ந்துருக்காரு, போய் பிடிச்சி பார்க்கலாம், கிடையவே கிடையாது. அதனால தான் சொல்லுகிறது ஒரு முகத்தோற்றம் இருக்கிறது, ஆனால் அவர் ஒளிக்குள் வாசமாக இருக்கிறவர், ஒளியாகவே இருக்கிறவர். அவருடைய அருகிலே நம்ம போகவே முடியாது, அவ்வளவு ஒளியோடு அவர் இருக்கிறவர். ஆமென். புரியுதா உங்களுக்கு? அப்போது அப்படிப்பட்ட தேவனை நானும் கூட ஒரு நாள் சந்திக்க நேர்ந்தது. அந்த மரண சந்திப்பில் நான் மேலே போய் நான் தந்தை கடவுளை சந்தித்தேன். ஒளியாக இருந்த தேவன் என்னோடு கூட நிறைய காரியங்களை குறித்து பேசினார். அப்போ நான் நினச்சேன், 25 வருஷம் உலகத்தில் நான் தேடிக்கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, அப்போலாம் நீங்கள் எங்கே போனீங்க? எனக்கு வழியை காட்டியிருந்தீங்கன்னா நான் எப்படி வாழ்ந்திருப்பேன். ஆனால் நான் இப்படி வந்துட்டேனே இன்றைக்கி. இப்போ நான் தீர்வையில் நிற்கிறேன், கண்டிப்பாக நரகந்தான் போல இருக்குது. ஐயோ நான் இப்படி ஆயிடுச்சே என் வாழ்க்கைன்னு நினச்சேன். ஆனால் பாருங்கள், அந்த நேரத்தில் நான் நடுநடுங்கி போனேன் என்னுடைய பாவங்களை நினைத்து. ஏன்னா கடவுளையே நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அந்த இடத்துல. எனக்கு நன்றாக தெரிகிறது இப்போ அந்த பக்கம் நரகத்துக்கு தான் போகணும் போல இருக்குன்னு. ஆனால் கடவுள் அப்படி யாரையும் ட்ரீட் பண்ணலை. என்னுடைய தேடுதல்களை பார்த்த தேவன் என்னை அழைத்திருந்தார். அதனால் இறுதியாக அவர் என்னை பார்த்து சொன்னார், இதோ உனக்கு 2வது வாழ்க்கையை கொடுக்கிறேன், நீ மீண்டும் உலகத்திற்கு செல், நீ கோடி கோடியாக நான் ஜனத்தை நீ பார்ப்பாய், அவர்களிடத்தில் இயேசுதான் ஒரே ஆண்டவர் என்று அறிவிப்பு செய்வாய். அநேக கேள்விகளுக்கு நீ மக்களுக்கு பதிலளிப்பாய். அவர்களுடைய சந்தேகங்கள், கேள்விகள், நீ எத்தனை 25 ஆண்டுகள் நீ கேட்ட கேள்விகள், இது எல்லாத்துக்கும் போய் மக்களுக்கு ஒரு பதிலை கொடுத்து, தெளிவை கொடுத்து, அவர்களை நீ பரலோக ராஜ்யத்திற்கு அந்த பாதையில் நீ அழைத்து சொல்வாய் என்று சொன்னார். 15 வருடம் ஒரு லேடி ப்ரீச்சராக, தமிழ் மொழியில் ஒரு ப்ரீச்சராக, கத்தோலிக்க மதத்தில் ஒரு ப்ரீச்சராக நான் அறியப்படுகிறேன். இது கடவுள் எனக்கு கொடுத்த 2வது வாழ்க்கை. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சந்திக்கவும், உங்களுடைய அநேக கேள்விகளுக்கு விடையளிக்கவும் ஆண்டவர் இந்த நாளில் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இரக்கம் காட்டியிருக்கிறார். ஆமென். இப்போ நம்ம பதிலுக்கு போகலாமா? அப்போது இந்த வசனத்திற்குள்ளாய் வரலாம். நல்ல கொடைகள் அனைத்தும் எதுவுமே தந்தை கடவுளிடமிருந்து தான் வர வேண்டும். அத்தனை நல்ல விஷயங்கள், அது ஒரு படைப்பாக இருக்கலாம், அவருக்குள்ளேயே கொடைகளும் வரங்களும் அவ்வளவு நன்மையானதாக நிறைவானதாக இருக்கும் என்று சொன்னால் அவர்கிட்டேருந்து வர்ற எல்லா படைப்பும் நல்லவையாகத்தான் இருக்கும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு படைப்பு தானே. கடவுள் படைக்கும் போது கெட்டதாக படைச்சாரா? இல்லை. புரியுதா உங்களுக்கு? யாரையும் அவர் கெட்டதாக அவர் படைக்கவே இல்லை. எந்த ஒரு படைப்பு கெட்டதாக இல்லை. ஒரு நிலாவாக இருக்கட்டும், ஒரு சூரியனாக இருக்கட்டும், ஒரு செடி கொடியாக இருக்கட்டும், ஒரு பறவையாக இருக்கட்டும், அல்லது நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், கடவுள் படைப்பில் எதுவும் எல்லாவற்றையும் அவர் நல்லதென கண்டார். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லாமா? கடவுள் என்னை படைத்த பொழுது நான் நல்லது என கண்டார். ஆமென். என்னையே நீங்கள் நினச்சி, நீங்கள் உங்களுக்குள்ளே கேள்விகளுங்க, கைகளை உயர்த்திக்கங்க, உங்களுக்குள்ளே சொல்லுங்கள், உங்கள் மனசுக்குள்ளே கேள்வி கேட்டு பாருங்கள். நான் நல்லது என கடவுள் கண்டார். எதை வச்சு என்னை கடவுள் நல்லது என கண்டார்? எதை வச்சு சொல்லுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகள்.
அவருடைய சாயலாக நீங்கள் இருக்கிறீர்கள். நல்ல கொடைகளையும் வரங்களினும் நடுவிலாக நீங்கள் பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆமென், ஆமென். பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகிறது. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுள் கோடி 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 நமக்கு தெரியாது, பில்லியன் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ அப்போலேருந்தே கடவுள் இருக்கிறாரா? இருக்கிறார். சயின்ஸ் சொல்லுது, ஒரு பாக்டீரியாவை தூக்கிக்கிட்டு இந்த பாக்டீரியா 1,00,000 கோடி வருஷங்களுக்கு முன்பாகவே இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுது. கேட்டிருக்கீங்களா இல்லை இல்லையா? ஆமாம். அப்போ நீங்கள் என்ன நினச்சிங்க? அதையாவது சொல்லுங்கள். அப்போ என்ன நினைப்பீங்க? அதெல்லாம் சயின்ஸ் சொல்கிறதுனா சரியாக தான் சொல்லும். புரியுதா? ஏன் சயின்ஸ் சொல்லுது தெரியுமா? கடவுளுடைய காரியங்களை விளக்குவதற்காகத்தான் கடவுள் சயின்ஸே வச்சிருக்கிறார். ஆமென். அவர் செய்கிற காரியங்களில் நீ கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிற, இது எப்படி வந்துச்சுன்னு. அதை ஒரு 10 பேரை சயின்டிஸ்ட் ஆக்கி விட்டு நல்லா நொங்கெடுத்து அவனை உட்காந்து லேப்லேயே விட்டு வாழ்க்கையை பூரா விட்டு அவன் தேடி தேடி நிலான்னு ஒன்று அது சுற்றிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ நேரம் சுற்றும்? அது 24 மணி நேரம் சுற்றும். அது எப்படி சுற்றும்? சூரியனை சுற்றி சுற்றுது அப்படின்னு சயின்ஸ் உனக்கு விளக்கம் அளிக்குது. ஆனால் அவனுக்கு அது எப்படி அந்தரங்கத்தில் தொங்குதுன்னு அவனுக்கு தெரியாது. அந்த கேள்வி நீ கேட்டீங்கன்னா இனிமேல் தான் கண்டுபிடிப்போன்னு சொல்லுவான். என்னோட கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி சயின்ஸும் ஒரு பதிலாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். சயின்ஸ் எப்பொழுதுமே விஞ்ஞானம் கடவுளின் ஆற்றலை விளக்கி கொண்டே இருக்கிறது. அதுக்கு தான் வச்சுருக்கிறாரு ஆண்டவர். ஓகே. அப்போது 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாக்டீரியா இருந்துச்சு. ஆமாம், இருந்துச்சு. அப்போ கடவுள் பைபிளை பற்றி என்ன சொல்ல வராரு? ஆதாம் எப்போ பிறந்தான்? கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 7500 வருடம் தான் இருக்குது. இல்லையே, மனுஷன் 7500 வருஷம் தானே வந்திருக்கான். இந்த பாக்டீரியா 1,00,000 வருஷம் முன்னாடின்னு சொல்கிறான். பொய். பாக்டீரியா எப்பயோ இருந்துச்சு, அது எங்கிட்ட கிடந்துச்சு. அவன் எதையோ ஒன்று கண்டுபிடிச்சி சொல்கிறான். அவனுக்கு ஒரு வேலை, அவ்வளோதான். நீ ஒன்று நம்பிக்கையோட பைபிளை நம்பிட்டு போயிட்டே இரு. எல்லாமே மனிதனுக்காக படைக்கப்பட்டது. ஆனால் நம்ம பூமியை பற்றி முதல் வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம், பூமி இருந்தது என்று பார்க்குறோம். ஆமென். அப்போ அது கோடி கோடி வருஷங்களாக இருந்துச்சா இல்லையா? இருந்தது. அப்போ அது உருவப்பற்று, அதாவது உருவப்பற்றுனா என்ன? ஒரு ரவுண்டாக இருந்தாலும் ரவுண்டாக இல்லாட்டிலும் அதில் கரடு முரடாக கிடந்துச்சு. அப்போ சயின்ஸ் அதுக்கு என்ன விளக்கம் கொடுது? அந்த காலத்தில் ஏதோ மிருகம் இருந்தது, ஏதோ விழுந்து அந்த டைனோசர்லாம் அழிஞ்சு போச்சு. சயின்ஸ் சொல்லுதா இல்லையா? சொல்லுது. அப்போ அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருந்திருக்கு. கடவுள் அனைத்தையும் அழித்து புதிதாக மாற்றி மனிதனுடைய வருகைக்காக பூமியை புதிதாக மாற்றினார். ஆமென். அப்போ அதுக்கு முன்னாடி 1,00,000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி பாக்டீரியா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. புரிஞ்சுதா உனக்கு? ரைட்டு. அப்போ நமக்கு அதிலிருந்து கடவுள் நமக்கு கொடுக்குற செய்தியானது, ஒரு பாக்டீரியாவே 1,00,000 வருஷத்துக்கு கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா கடவுள் எத்தனை கோடி வருஷங்களுக்கு முன்பாகவே அவர் இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. ஆமென். அதைத்தான் விளக்க வருகிறது சயின்ஸ். புரிகிறதா? அப்போது அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறுகிறவரே அல்ல. இப்போது நீங்களும் நானும் மாறுறவங்களா மாறாதவங்களா? மாறுறோம். எந்த விதத்துலையெல்லாம் மாறுறோம்? நேரத்துக்கு நேரம் மாறுறோமா? டிசைனாக மாறுறது. வார்த்தையில் மாறுவோம். வர்றேன்னு சொல்லுவோம், வரலன்னுவோம், கொடுப்பேன்னுவோம், கொடுக்கலன்றுவோம். ஒன்று வார்த்தையில் மாறுவோம், நம்ம உருவத்திலும் மாறிக்கொண்டே இருக்கிறோம். அப்படித்தானே? இன்னும் யாராவது இங்கே குழந்தையா இருக்கீங்களா? இல்லை, எல்லாம் வயசானவங்களாக தான் இருக்கிறீங்க மட்டும். அப்போது உருவத்தில் மாற்றம் அடைகிறோம், எண்ணங்களில் வளர்ச்சி அடைகிறோம். அதை நம்ம வளர்ச்சின்னு சொல்லிக்கிறோம். சின்ன வயசில் நல்லா இருந்த பசங்கள்லாம் இன்றைக்கி ட்ரக்ஸும் குடிக்கும் போய் சேர்ந்தாச்சு. அதை வளர்ச்சின்னு சொல்கிறீங்களா, வீழ்ச்சின்னு சொல்கிறதா? நினைவுகள், எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது இல்லையா? நல்லா இருக்கணுன்ற 10-15 வயசில் இருந்த எண்ணங்கள் தான் இன்றைக்கி சீரழிவாக இருக்குது இன்றைக்கி உலகத்தில். அப்போது எண்ணங்களில் நம்ம மாற்றம் அடைகிறோம், நல்லது கெட்டதுக்கோ மாறிக்கிறோம். அதன் பிறகு நிறைய நம்ம வார்த்தைகளில் மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். எல்லா விதத்திலும் மனிதன் எப்படி மாறிக்கொண்டே இருக்கிறவன். அப்படித்தானே? பொய்யும் வருது, நம்மளோட எண்ணங்களும் மாற்றி மாற்றி இருக்குது, வார்த்தைகளும் மாற்றி மாற்றி இருக்குது. ரொம்ப கரப்டட் பீயிங் ஆன் த யூனிவர்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷன்தான் ரொம்ப அதிக கரப்டடு. அப்படியே ரொம்ப கேவலமான ஒரு எண்ணங்களோட இருக்கிறோம். நம்ம கடவுளுக்குள்ளே வரும் பொழுது தான் அந்த கேவலத்திலிருந்து தான் நம்ம ஒருத்தருமே இந்த பிறந்த குழந்தைக்கு பேப்டிசம் கொடுத்தவொடனே ஆவியானவரை பெற்ற அப்படியே நம்ம வரல.
உலகத்தில் போய் 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 சீரழிஞ்சு மறுபடியும் பிறக்கிற அனுபவம் பெற்றுக்கொண்டவங்க தான் திருப்பி ரிவர்சல் அடிக்கிறோம். அந்த அனுபவம் வேணும். ஆவியானவருடைய அனுபவம் வந்தால் தான் திரும்பி வர முடியுது. இவ்வளவு நாள் ஏற்பட்ட கரைகளை அழுத்தி துடைப்பது தான் மீதம் இருக்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. ஆமென். அதெல்லாம் அழிக்கிறத புதுசாக நம்ம ஒன்றே பிரமாதமாக ஆகிறது இல்லை, இருக்கிறத அழிக்கிறது. நம்ம கோபத்தை குறைக்கிறது, நம்ம பொறாமையை குறைக்கிறது, நம்ம ஆசைப்படுறதை நிறுத்துறது, மதிப்பாக நடத்துறது, இதில் தான் நம்ம திரும்பி வந்து எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். மனிதர்கள் அப்படித்தான். ஆனால் கடவுளை பற்றி வார்த்தை சொல்லுகிறது, அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. கோடி 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 வருடங்கள், பில்லியன் இயர்ஸ், ஆனால் அவர் எந்த இடத்துலையும் மாறுறது இல்லைன்னா, அவர் முதல்ல ஜனித்தவர், அவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லன்னு பைபிள் நமக்கு சொல்லிடுச்சு இல்லையா? அப்போ அவர் ஜனித்தவர், அதாவது ஒரு ஃபோர்ஸில் ஒரு பெரிய ஆற்றல் வந்து உருவாக்கி கடவுள் தானாக ஜனித்தவர். கடவுள் எப்படி உருவாடுறாருன்னு நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். ஒரு பெரிய சக்தி தானாக உருவாகி அவர் கடவுள் என்று அறியப்பட்டார். அவருக்கு அனைத்தும் புரிந்தது, அதிக ஞானம் இருந்தது. அந்த ஞானத்திலிருந்து தான் அத்தனையும் பிறப்பிக்கப்பட்டது. அதைத்தான் நம் யோவான் 1 அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவரால் அன்றி எதுவும் உண்டாக்கப்படவில்லை என்று பார்க்கிறோம். அந்த ஒரு பெரிய ஆற்றல், மகிமை வாய்ந்த ஆற்றல், சக்தி வாய்ந்த ஆற்றல் தான் கோள்களையும் நட்சத்திரங்களையும் உருவாக்கியது. பின் தனக்கென்று பணிவிடை செய்ய தூதர்களை உருவாக்கியது. தனக்கென்று அவர்களை அவர் உருவாக்கின பொழுது அவர்கள் காலம் செல்ல செல்ல அவர்கள் மாறிக்கொண்டிருக்கும் நிழலாக மாறினார்கள். அவங்க நிழல் தான், எதுவுமே சரியாக வரல. கடவுள் பார்த்தார், எத்தனையோ படைச்சாச்சு, தன்னுடைய சாயலாக ஒருவரை படைப்போம். அதிகபட்சமான ஒரு அன்பில் படைக்கப்பட்டது மனிதர்கள்தான். அதனால தான் அவருடைய இல்லத்திற்கு மீண்டும் வரும்படி நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென். அப்போது அவர் தூதர்களை முதல்ல அவருடைய வீட்டிலே தான் வச்சார். அவருடைய பரலோக தேசத்தில் வச்சுருந்தார். ஆனால் அவங்க தவறு செஞ்சாங்க, தானும் கடவுள் என்று நினைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களை எப்படி நினச்சாங்க? அவங்க ஏன் நினச்சாங்க? அவர்கள் எல்லாரும் ஒளியின் தூதர்கள் தான். அவர்கிட்ட ஒளி இருக்குது. அந்த அபிரதமான ஒளியில் ஒரு சின்ன புள்ளிகள் தான் ஒவ்வொரு தூதர்களும். அந்த தூதர்களுக்குள்ளே எப்பொழுது வந்து எண்ணங்களில் மாறிக்கொண்டிருக்கும் எண்ணங்கள். அவர் மாறவே மாறாதவர், மிச்சம் எல்லாமே மாறுது. ஏன்னா பெருமை வருது, அவர்கிட்ட அது வர்றதே இல்லை. ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு. ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஹீ இஸ் த லாஸ்ட். அவர்கிட்ட அந்த குணங்கள் வரவே இல்லை. நடுவில் தான் எல்லாமே வருது. அவர் தான் முதலும், அவர் தான் முடிவும், அவரே தான் முடிவு. நம்ம எல்லாரும் திரும்பி அடங்கணும்னா எல்லாமே அவருக்குள்ளே தான் போய் அடங்கணும். அவர் தான் முதலும் முடிவுமாக இருக்கிறார். அதனால அவர்கிட்ட நடுவில் இல்லாததுனால அவர்கிட்ட போட்டி, பொறாமை, வன்மம், பிரச்சனை எதுவும் கிடையாது அவர்கிட்ட. நம்ம தான் நடுவில். இந்த வருஷம் 70-80 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம பிறப்பெடுத்துருக்குறோம். நம்ம ரொம்ப லேட்டஸ்ட் பீயிங்ஸ் இப்போ, அவ்வளோதானே? அப்போ நம்ம நடுவில் பிறந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்குள்ளே மாறிக்கொண்டு இருக்கும் நிழல் இருக்குது. அது பெருமை, போட்டியெல்லாம் கொண்டு வரப்போது அதே போல் தூதர்களுக்கு வந்த பொழுது அவங்கக்கிட்ட இருக்கிற ஒளி மங்கினது. புரியுதா உங்களுக்கு? அவங்க ஒளியினால் படைக்கப்பட்டவங்க. ஒளியில் கொஞ்சம் கொஞ்சமாக அது கரெக்டாகி குறையும் பொழுது அவர்கள் தரையில் கீழே தள்ளப்பட்டார்கள். ஆமென். புரியுதா உங்களுக்கு? நாமும் கூட உலகத்தில் மாறி மாறி இருளாக மாற்றப்பட்டோம். ஆவியானவரின் அபிஷேகம் கிடைக்கும் பொழுது நமக்குள் ஒளியை மீண்டும் கடவுள் அனுப்புகிறார். ஆமென். அவருடைய சாயலாக இருக்கும்படி ஒளி நமக்குள் கொடுக்கப்படுகிறது. ஒரு தடவை நீங்கள் வந்து மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா இறுதி வரைக்கும் அந்த அனுபவத்தை தக்க வைத்து ஒளியின் பிள்ளைகளாகவே நீங்கள் இருந்தால், உங்கள் உள்ளத்தில் ஒளி இருந்துச்சுன்னா, நீங்கள் தீர்வை நாளில் வந்து நிற்கும் பொழுது உங்கள் உள்ளத்தில் ஒளி இருந்துச்சுன்னா, யூ ஆர் செலக்டட் டு பி இன் ஹெவன்.
உனக்குள்ளே ஒளி இருந்தால் தான் கடவுள் உன்னை ஏற்றுக்கொள்கிறார். ஒளி எப்படி வருது? நம்ம நினைக்கிற நன்மைத்தனங்களினால் அல்ல, நம்ம செய்கிற நன்மையான காரியங்களினால் அல்ல. ஏனென்றால் அது மாறிக்கொண்டே இருக்கும் நிழல். அப்போது அந்த ஒளி எங்கேருந்து வந்துச்சுன்னா அவருடைய 3ஆம் நபரான ஆவியானவரிடமிருந்து நமக்கு தரப்படுகிறது. மனிதன் தானாக ஒளியை மீண்டும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? நன்மைத்தனங்களினாலே ஒருவன் ஒளியை பெற்றிருக்க முடியாது. அன்னதானமாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஒருவன் ஒளியை பெற்றிருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவன் மாறிக்கொண்டிருப்பவன். கடவுளின் ஆவியினால் மட்டும்தான் மீண்டும் உள்ள வரும் பொழுது அவர் என்றும் மாறாதவராய் இருக்கிறதுனால அந்த ஒளி மங்காமல் ஆவியானவராய் நமக்குள் இருக்க வேண்டும். ஆமென். அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. ஒரு விஷயத்தை அவர் படைக்கணும்னு நினச்சார்னா தட் இஸ் ஆஃப் கம்ப்ளீட் பர்ஃபெக்ட்னஸ். அவ்வளோதான். அதுக்கு மேலே அட்டாச்மெண்ட்டெல்லாம் என்றைக்குமே கிடையாது. நம்ம விவிலியத்தில் பார்க்குறோம், ஆதாமை படைத்தார், ஏவாளை படைத்தார், முடிஞ்சிச்சு. 2 இனம்தான், அதோட முடிச்சார் இல்லையா? ஆதாமை முதல்ல படைச்சு அந்த விழாவெடுத்து அடுத்த பெண்ணை படைத்தார். ஏன்னா இந்த திருமண உறவு அடுத்து வருகிற சங்கதியினருக்காக 2 பேர் சேர்ந்து இருக்கணுங்கிறதே அது குறிக்கிறது. அதுக்காக 2 பேராக வந்தாங்க, 1 by 1 வந்தாங்க. ஆனால் ஆதாமை படைச்சி முடிச்சக்கப்புறம் இல்லையே இவனுக்கு இன்னொரு கால் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி செகண்ட் அட்டாச்மெண்ட்டுக்கெல்லாம் போகவே இல்லை. அப்படி தானே? இட்ஸ் பர்ஃபெக்ட். அவரோட படைப்பு வந்து பர்ஃபெக்ட். அன்பார்ந்தவர்களே, கடவுளின் சாயலாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு இருங்க. முதல்ல ஏதோ ஒரு வியாதி வந்தாலும் இது ஒன்றும் என்னை தாக்காதுன்னு நினைங்க, இது என்னை சேதப்படுத்தாதுன்னு முதல்ல நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா அவருடைய ஆற்றலின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆமென். அப்போது இந்த வசனம் உங்களுக்கு நிறைய அர்த்தங்களை கொடுத்துருக்கும் என்று நம்புகிறேன். ஆவியானவர்கிட்ட இருக்கிற வரங்களும் கொடைகளும் எங்கேருந்து வருதுன்னா பிறப்பிடமான தந்தையிடமிருந்து தான் வருகிறது. முதல்ல நம்ம கரிஸ்மேட்டிக் ப்ரேயரில் ஊறி கிழங்கு எடுத்துருப்போம். ஆனால் நிறைய பேர்த்துக்கு இன்னும் தெரியாது ஆவியானவர்கிட்ட அது தனியாக இருக்குது. அப்போ அப்பா கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரன்பு இருக்குது. ஓ, அன்பு தனியாக அங்கே போயிடுச்சு, இவர்கிட்ட வரம் போயிடுச்சு. இப்படி பிரித்து உட்காந்துருக்க முடியும்? எல்லாமே ஒன்று தானே. புரியுதுங்களா? அப்போ தந்தை இடத்திலிருந்து தான் கொடைகளும் வரங்களும் இருக்கிறது. அவ்வகையான மாற்றமே இல்லாதவர் ஒரு முறை படைத்தார் என்றால் தட் இஸ் கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட். அது முடிவடைகிறது. 18ஆம் வசனத்தை இப்போ பார்க்கலாம். தம் படைப்புகளுள் எத்தனை படைப்புகள், எத்தனை கோடி வருட படைப்புகள் பாருங்க. அவர் முதலாவதாக அவர் தோன்றின உடனே, கடவுள் கடவுளாக தானாக தோன்றின உடனேயே அடுத்து நம்மளை படைக்கலை. நமக்கும் அவருக்கும் இடையில கோடி 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 வருடங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போது நீங்கள் ஒரு உப்புமா செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசியில் நம்ம உப்புமா கதைக்கு வந்துடுவோம். ரைட்டுங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் சமைக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, கல்யாணத்துக்கு பிறகு சும்மா கதை விட்டு ஆரம்பிச்சிருப்பீங்க, ஏன்னா பிரமாதமாக சமைப்பேன்னு. அந்த முதல் உப்புமா எப்படி இருந்துச்சு? களி. அதுக்கு பேர் களி, அப்படி தானே? கொஞ்சம் காலமாகவே களி ஓடி இருக்கும். அதை வந்து நம்ம பெருமையாக உப்புமான்னு சொல்லி எத்தனை பேரை சாகடிச்சோமோ தெரில. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து ஒரு நாள் என்றைக்கோ நல்லா அதிசயமாக வந்திருக்கும். நான் உப்புமாவில் எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லிட்டு திருப்பி பண்ணிங்கன்னா அதே மாதிரி வராது. இப்படி பல வருட காலம் எடுத்து தான் அந்த உப்புமா நம்ம கண்ட்ரோலுக்கே வருது. புரியுதுங்களா? அதுதான் நான் சொல்கிறேன், மனிதர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல். அப்போ அவன் கை வச்சா ஒரு நாள் நல்லாயிருக்கும், ஒரு நாள் நல்லா இருக்காது, ஒரு நாள் வரும். இன்றைக்கும் கூட அந்த உப்புமா சமயத்தில் காலை வரி விட்டுரும். அப்படி தானே? தண்ணி பற்றாமல் அப்படி உருட்டிடிச்சிரும் சமயத்தில். அப்போது கடவுளுடைய படைப்புகளில் எல்லாமே நேர்த்தியானது. முதல்ல இருந்து எல்லாமே நேர்த்தியானது. எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட்னு சொல்லும் போது பில்லியன் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அஹெட், அதற்கு பிறகு படைக்கப்பட்ட நம்மளை எவ்வளவு பர்ஃபெக்டாக அவர் படைச்சிருப்பார். ஆமென். எவ்வளோ பர்ஃபெக்டாக படைச்சிருப்பார். நம்ம இப்படி தான் படைச்சிருக்காரு. சில வியாதிகள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, வருத்தங்கள் இருக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தாம்மா அந்த பிரச்சனை. இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் இருக்க போகிற? கோடி கோடி வருடம் கிடையாது.
நீ இருக்க போகிறதே மேக்சிமமாக நம்ம ஊரில் 90 இருந்தால் பெரிய விஷயம். நானும் ஒன்று பார்க்குறேன், நியூஸ் பேப்பரு, டிவியில் நியூஸு, யூடியூப் நியூஸு எல்லாருக்கும், உலகத்தில் எல்லாருக்குமே கொடுக்கப்படுது, எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் எனக்கு தெரிகிற எல்லா நியூஸும் மக்களுக்கு தெரிகிறதே இல்லை. அது என்னங்க அது? கேட்டால் நீங்கள் ரொம்ப பிஸின்றாங்க. அந்த பிஸியில் தான் நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். நீங்கள் எங்கே போகிறீங்க? கூடிய சீக்கிரத்தில் அடுத்த வைரஸ் வருது, வைரஸ் எக்ஸ் அதுக்கு பேர். அது கொரோனாவோட 4 மடங்கு வீரியம் அடிக்குமா. இப்போ உலகத்தில் இருக்க மிச்ச சொச்சம் இருக்கிறவனெல்லாம் அதை தூக்கி சுருட்டி வாரி அடிச்சுட்டு போகுது. வேர்ல்டு வைடாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது உடஞ்சிச்சுன்னா மொத்தமாக காலியாக போகுது. வைரஸ் எக்ஸ் 4 மடங்கு வீரியம், எப்போ வேணாலும் வரலான்னு இப்போ லேட்டஸ்ட்டாக ரொம்ப அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, வைரஸ் எக்ஸு, அதனால தான் பேர் சொல்லாமல் எக்ஸுன்னு வச்சுட்டான். ரைட்டாக? அந்த எக்ஸு ஒரு வேளை அடுத்த வருஷம் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. அது வரும், கண்டிப்பாக வரத்தான் போகுது. அது வருது, நம்ம இருப்போமா இல்லையா கேள்விதான். இதுவே ஊசலாட்டத்தில் கேள்வியாக இருக்கும் பொழுது எதுக்கு எல்லாத்தையும் எடுத்து ஒரே துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறீங்க. ஐயோ, எனக்கெல்லாம் ஒரு கவலை இல்லை சிஸ்டர், என் பிள்ளைய நினச்சா. நம்ம எதாவது இதை விடுன்னா அதை பிடிக்கிறது தானே நம்ம வேலையை. நமக்கு எதாவது ஒன்று பிடிச்சே ஆகணும், நம்ம பிடிக்காமல் இருக்கவே முடியாது. அப்போ நம்ம போய் வேறு எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிறோம். இப்படி நம்ம என்ன பண்ணுறோன்னா டிசைனாக கவலைப்பட கற்றுருக்கோம். ஒரே மாதிரி வெரைட்டியாக தான் கவலைப்படுறோம். நம்ம பெண்களாக இருந்தால் எப்பொழுதும் பிள்ளை நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாட்டும் சரி, ஒரு கவலை தான் அதை பற்றி. சில பிரச்சனைகளை நாம் தாங்க இழுத்து விட்டுக்கிட்டோம். முதல்ல கவனத்தோடு இருங்கன்னு கடவுள் நிறைய தடவை சொல்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நீ கவனமாக இருக்கணும். ஏன்னா கடவுளுடைய சாயலாக நாமும் இருக்கிறோம். மேலிலிருந்து கீழே விழுத்தப்பட்ட பிசாசும் இந்த உலகத்தில் இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல ஒரு 200 பேர் உட்காந்துருக்கீங்கன்னா 400 பிசாசும் உட்காந்துருக்கு. எங்கே சிஸ்டர்? உன் பக்கத்தில் தான், உனக்குள்ளதான் இருக்கும்ல. அதோடு தான் நம்ம வாழ்க்கை நடத்துகிறோம். முதல்ல அதை நீ முதல்ல புரிச்சுக்க, ஏற்றுக்கொள் முதல்ல அதை. ஐயோ அப்படிலாம் கிடையாது, ஏன் பயமாக இருக்கா? பயமாக இருக்கிறவன் தான் ஏற்றுக்கவே மாட்டான். ஆனால் நிஜம்தானே அது. உன் எண்ணத்தில் எவ்வளவு மாறுது, எங்கேருந்து வருது, அது கொடுக்குறது தானே. அப்போ எப்போ பார்த்தாலும் இருக்கிறதுனால தானே உன் எண்ணமும் மாறுது. அதோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதை முதல்ல நீங்கள் எப்பவும் கான்ஷியஸாக வைக்கணும் உள்ள. அப்போது உன் காரியங்களை நீ எவ்வளவு ஞானமாக நீ செய்யணும் முதல்ல. புரியுதா? உன்னோட வேலை காரியமாக இருக்கலாம், உன்னோடைய பண காரியமாக இருக்கலாம், உன் வீடு கட்டுறதா இருக்கலாம். எவனோ ஒருத்தர் சொல்கிறான், யாரோ ஒருத்தர் சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு ஓடாதே. முதல்ல நம்ம ஜனக்கூட்டம் பூரா அவங்க சொன்னாங்க சிஸ்டர், நான் நம்பினேன் சிஸ்டர். உன்னையவே நம்ப முடியாது. நீ எதுக்கு யார் சொல்கிறதையோ நம்புகிற எப்போ பார்த்தாலும்? ஏன்னா ஒரு ஆசை தான் நமக்கு. நமக்கு என்ன நினைக்கிறோம், வேலை தேடி கொடுக்குறான். நேற்று ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ணான், அந்த கூட்டத்தில் இருந்து. எனக்கு மெஜரா கோச்சில் வேலை தரேன்னு சொல்கிறாங்க, இன்டர்வியூக்கு நாளைக்கு வந்தால் வேலை கிடைக்குன்னு சொல்கிறாங்க. நான் போகட்டா வேணாமா? ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம். அப்போ நான் சொன்னேன், ஏன்டா இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது ஒரு கேள்வியா உனக்கு? வேலை கிடைக்குதுன்னா போக வேண்டியது தானே, கரெக்டு தானே? போய் வேலை எடுக்கணுமா இல்லையா? கஷ்டப்படுற குடும்பத்துக்கு. அவன் சொல்கிறான், ஒருத்தர் வீட்டுக்கு நான் போனேன்னா அந்த வீட்டில் போனவர் யாருன்னு எனக்கு தெரியும், அவர் ஒன்றத்துக்கு ஆகாதவர். அந்த வீட்டுக்கு நான் ஒரு தடவை போயிருந்தேன்னா அந்த தாத்தா என்ன செஞ்சார் தெரியுமா? என்னோடய நிலைமையெல்லாம் கேட்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணார். அவர் சொன்னார், கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, அடுத்த வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உனக்கு வேலை வாங்கி தரேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால நான் ஏன் சிஸ்டர் இப்போ வேலைக்கு போகணும், வீட்டோடு இருந்தேன்னா அடுத்த வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வேலை வருமா? டேய், என்ன அட்ராசிட்டி! காசு கொடுத்து வேலை வாங்கினதெல்லாம் போய் இப்போல்லாம் ஒரு ஃபோன் கால் பண்ணால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை வருதா? இதை இவன் நம்புகிறா. இந்த பயலுக உலகத்தில் இந்த 2K கிட்ஸ் இருக்கானுங்களா? 2K கிட்ஸ்னால் யாரும் தெரியுதா? இந்த 2000க்கு அப்புறம் பிறந்தவனுங்க. அது எதை சொன்னாலும் கேட்காது, அது யார் பேச்சையும் கேட்காது. முடி வளர்க்குறதுல தான் இப்போ இருக்கிறாங்க இவங்க. அந்த காலத்தில் இப்படி வளர்த்து ஹிப்பியாக தெரிஞ்சாங்க, அதை திட்டிக்கிட்டே கிடந்தாங்க. இப்போ அதெல்லாம் அதை இப்படி போட்டால் திட்டுவாங்கன்னு சொல்லி இப்படி ஏற்றிட்டாங்க, மரம் மாதிரி தலை மேலே. அதெல்லாம் இந்த 2000க்கு இப்போ பின்னாடி பிறந்ததுக்கு. நடராத்திரில் சிசர்ஸ் எடுத்து நறுக்குன்னு கட் பண்ணி விடுங்கன்றேன் நான்.
கறக்க மறக்க கட் பண்ணி விடு, தன்னால் அடங்குவானுங்க அவங்க. இல்லாடி அடங்குறதே இல்லை அவங்க. பேராசை, ஆசை இருக்கிற இடத்துல நமக்கு ஒரு வேலைக்கு போகணுன்னு வர்றப்ப வேலைக்கு போகணும், இது ஒரு எண்ணம். இந்த எண்ணம் வர்றப்பவே என்ன பண்ணுதுன்னா பிசாசு தான் நிறைய ஆப்ஷனை கொடுக்குது. முதல்ல ஒரு விஷயத்தை நீ மனசில் நினச்ச உடனே 1000 பேர் அபிப்பிராயத்தை கொண்டு வந்து கொட்டுவான். அவனோட அபிப்பிராயமெல்லாம் சொல்லுவான், உனக்கு அவனோட ஆலோசனையும் சொல்லுவான். 1000 வருதுன்னு வச்சுக்க, 999 பிசாசினுடையது. ஆனால் நீ என்ன பண்ணுற, முதல்ல வர்றதை தூக்குற. அதுதான் பிரச்சனை. எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துலையும் முதல்ல வர்றதை இம்மிடியட்டாக பிடிக்காத, கடவுள்கிட்ட கேட்டு செய்வேன்னு பேசாமல் விடு. 2வது வந்துச்சுன்னா நான் உபவாசம் இருப்பேன்னு சொல்லு. 3வது வந்தால் இந்த மாதிரி யாராவது ஒருத்தட்ட போய் நான் கேட்டு தான் செய்வேன்னு பேசாமல் இரு. நான் உன்னை எதையுமே செய்ய சொல்லலை, சொல்கிறேன் அதுகிட்ட. புரியுதா? உபவாசம் இருப்பேன்னு நீ செய்கிறியோ இல்லையோ, உபவாசம் இருந்து தான் நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு உன்னைய சொல்கிறேன். புரியுதா உனக்கு? உன் வார்த்தை இருக்குல்ல, அது வலிமை மிக்கது. முதல்ல நீ சும்மா சொல்ல. 3வது தடவை ஏதோ ஒரு அபிப்பிராயம் வரும்போது, சிஸ்டர் கேரளின்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் நான் இதை முடிவு எடுக்கலான்னு சொல்கிறேன்னு சொல்லிப்பாரு. அதுக்கப்புறம் அந்த அபிப்பிராயம் உன் எண்ணத்துக்குள்ளே வராது, ஓடிடும். புரியுதா? ஏன்னா வல்லமை உள்ள ஆள்களின் பேர சொன்னாலே பிசாசு எந்திரிச்சு மூட்டையை கட்டிட்டு ஓடி போயிடும். நான் உபவாசம் இருந்து நான் ஒரு முடிவு பண்ண போகிறேன்னு சொல்லிப்பார். ஐயோ இவ உபவாசம் இருந்துருவா, அது அடுத்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு அது அப்படியே அந்த காரியம் அடுத்து தொடரவே தொடராது உன் வாழ்க்கையில். அதுக்கப்புறம் அந்த ஆலோசனை திரும்பியும் அடுத்தடுத்த பாதைக்கு தொடர்ச்சியாக வராது, ஓடிடும். 999 நீ விரட்டுனாத்தான் சரியான ஒன்றை நீ பிடிக்க முடியும் இந்த காலத்தில். எப்போ என்ன சிஸ்டர் 999 இருக்குது, எப்படி இதை கொஞ்சம் குறைச்சி ஏதாவது நம்பர் கொடுங்க அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா குறைக்கத்தான் முடியும், இல்லாமல்லாம் பண்ணவே முடியாது. குறைக்க எப்போ முடியும்னு சொன்னால், உன்னை சுற்றி இருக்கிறவன் ஒரு ப்ரேயர் குரூப்புக்காரவங்களாக இருந்து, ரொம்ப அதிக கடவுளுக்குள்ளே இருந்து, உன் குடும்பம் தெரிஞ்சவங்க, நீ பழகிற ஆளுங்க கடவுளுக்குள்ளே இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன சிஸ்டர் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நாங்கள் இந்த மாதிரி ஒரு நிச்சயம் பண்ணலான்ருக்கோம். அச்சோ அதை கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க, அது எனக்கு என்னமோ கேள்விப்பட்டேன் அது சரியில்லைன்னு சொல்லி அப்படி உனக்கு ஆலோசனையாக கரெக்டாக கட் பண்ணி விட்டுருவாங்க அந்த இடத்துல. அதுக்கு தகுதியான ஆட்கள் நம்ம வாழ்க்கையில் வேணும். புரியுதா? அப்போது குடும்பத்தில் எல்லாரும் கடவுளுக்குள்ளே எந்த குடும்பமுமே முழுசாக இல்லவே இல்லை. முதல்ல நீங்கள் நிறையா பேர் நினச்சிருப்பீங்க, முக்கால்வாசிக்கு பொம்பளைக்கு தான் உட்காந்துருக்கீங்க. என்ன நினச்சிருப்பீங்க, என் வீட்டுக்காரர் இதுக்கெல்லாம் வர்றதே இல்லை, கேட்கவும் மாட்டார். ஒரு 10 ஆம்பளைங்க தப்பி தவறி எல்லா இடத்துலையுமே ஒரு 10 ஆம்பளைங்க இருப்பாங்க. அவங்க எப்போவுமே சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரம்மா காதே கொடுத்து கேட்காது. இக்கரைக்கு அக்கறை எங்கேயுமே இருக்குது. ஒரு ஆள் தான் இருக்கும், இன்னொரு ஆள் இருக்காது. 2 பேரும் சேர்ந்து நல்லா இருந்தாங்கன்னா பிள்ளைகள் இருக்காது அதுக்குள்ளே. இப்படி ஏதோ ஒன்று இருக்குது. எல்லா குடும்பமும் அப்படியே யோசுவா சொன்னது போல் நானும் என் குடும்பத்தாரும், நம்ம தான் அந்த வசனத்தை சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த காலத்துல எல்லாம் அப்படியே குடும்பத்தாரம் அப்படியே போய் உட்கார்றதுக்கு ரொம்ப ஃபியூ அப்படித்தானே? ரொம்ப தேடி தான் நீங்கள் பிடிக்கணும். அப்படிலாம் கிடையாது. ஒன்று தான் இருக்கும். நீங்கள் தான் மிச்ச ஆளுகளை தேடி வச்சுக்கணும் உங்கள் வாழ்க்கையில். அவங்க வழியாக தான் இந்த 99லேருந்து 500 வரைக்கும் நீங்கள் குறைக்கலாம். அவங்க கூட இருக்கிற நன்மைத்தனங்கள் அதெல்லாம் நம்மக்கிட்ட வருது. இதில் தான் நம்ம குறைக்க முடியும். ஆனால் முடிவுகள் ஃபைனலாக நீங்கள் தான் எடுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் பிசாசின் ஆலோசனைகள், அபிப்பிராயங்கள் கியூ கட்டி நிற்கிது நம்மக்கிட்ட. ஜாக்கிரதையாய் பண்ணுங்க எந்த காரியத்தையும். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போது நம்ம தான் படைப்புகளிலேயே சிறந்த படைப்பு என்று படைக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் நிறைய படைத்து கொடுத்து எல்லாமே பர்ஃபெக்டில் படைச்சிட்டு கடைசியாக மனுஷன்ட்ட வந்திருக்காரு. பைபிள் சொல்லுது 7000 சொச்ச வருஷம் தான் மனுஷன் படைக்கப்பட்டான் என்று சொல்லுகிறது. ஜஸ்ட்டு அவரோட கண்ணுக்கு 1000 வருடங்கள் என்னதான் ஒரு நாள். 7500 வருஷங்கிறத அப்போ எத்தனை நாள்? 7 நாள் கிட்ட. அவ்வளோதானே வருது. அப்போ அவர் எவ்வளவோ வருஷங்கள் இருக்கார். அப்போ நம்மக்கிட்ட குறை கிடையாது. நமக்கு வலிகள் இருக்கலாம், எல்லாத்துக்கும் அவர் முதலே பதில் சொல்லிட்டார். ஒரு கண்ணு இல்லாத குருடனை பார்த்துக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னார்? அவனுக்கு அப்படி இருப்பது கடவுளுடைய மாட்சிக்காகவே, அது ஏதோ ஒரு காரணத்திற்காக. இட் ஹேஸ் அ பர்பஸ்.
அது ஒரு காரணத்துக்காக இருக்குது. ஐயோ கண் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு ஒரு அந்த பரிவு, அந்த இரக்கம், அந்த அன்பை காட்டுறதுக்கு, வெளிப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, உதவி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அவங்க வாழ்கிறத பார்த்து அப்போ நம்ம எவ்வளவு வாழலாம் என்ற தன்னம்பிக்கையை கொடுப்பதற்கு அது இருக்குது. ஒவ்வொரு காரியமும் ஒரு செயல்பாட்டிற்காக அது இருக்குது. ஏன்னு எதிர்கேள்வி கேட்காதீங்க, எதுக்காக இருக்குதுன்னு கண்டுபிடிக்க பாருங்க. கண்டுபிடிக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை. யோசித்து புரிஞ்சு, அதுதான் மெடிடேஷன் சொல்கிறோம், தியானிப்பதுன்னு சொல்கிறோம். தியானித்து ஓ இதுக்காக கடவுள் இதை செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம. அப்போது படைப்புகளில் 18ஆம் வசனம் பாருங்கள், நாம் முதற்கனிகளாகும்படி. நம்ம தான் என்னவா ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே. நிலாவோ சூரியனோ கிடையாது. சூரியன் ரொம்ப பிரம்மாண்டம்தான், அதோட ஒளிக்கு பக்கத்தில் நம்ம போகவே முடியாது. அதோட ஒளி வேறு இல்லையா, கம்பேரிசனே கிடையாது. ஒரு மனுஷனும் ஒரு சூரியனும், நீங்களும் சூரியனும் கம்பேரிசன் கிடையாது. ஆனால் உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவரின் ஒளி இருந்தால் நீதான் முதற்கனி. நீதான் அவரோடு பரலோகத்தில் என்றென்றைக்கும் அவர் இருக்கிற வரைக்கும் இருக்கும்படியாக நீதான் படைக்கப்பட்டிருக்கிறாய். ஆமென். சூரியனோ ஒரு நாள் வெந்து உருகி போகும், வானம் ஒரு நாள் சுருட்டப்படும். அப்போ எது முதற்கனி? மனிதன்தான், நம்ம தான். நான் தான் முதல்ல சொல்லிக்கங்க. நான் தான் கடவுள் படைப்பில் முதற்கனியாக இருக்கும்படி, அவருடைய சாயலாக இருக்கும்படி, அவருடைய ஒளியை பெற்றுக்கொள்ளும்படி. அது அடுத்த வார்த்தை பாருங்க, உண்மையை அறிவிக்கும். உண்மை அந்த மனுஷங்கிட்ட எப்படி வருமா? வார்த்தையால். வார்த்தையை வாசிக்க வாசிக்க, வார்த்தையின் மூலமாய் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறவன், வார்த்தையை நம்புகிறவன். இது கடவுளுடைய வார்த்தை, கடவுள் சொன்ன வார்த்தை. கடவுள் மோயிசரோடு உட்கார்ந்து எழுதின சட்டதிட்டங்கள் நிறைந்த வார்த்தைகள், கடவுள் பவுலின் வழியாக பேசின வார்த்தைகள். ஒவ்வொரு சம்பவத்திலும் ஒவ்வொரு மனிதனிடத்தில் கடவுள் கொடுத்த ஆறுதல் வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எதை நோக்கி போகுதா? உண்மையை அறிவிக்கும். வேற எந்த புத்தகமும் உலகத்தில் உண்மையை அறிவிக்காது. புரியுதா? அப்போ எத்தனை மதங்கள் இருக்கிறதுன்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு தெளிவு வருதா? எந்த புத்தகமும் உண்மையை அறிவிக்காது. இது ஒன்று தான் உண்மையை அறிவிக்கும். உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால். ஏன் வார்த்தையால்? அதுவும் தானே வார்த்தைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுவும் எங்கள் கடவுளோட வார்த்தைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இயேசுவை நாம் வார்த்தையானவர் என்று சொல்லுகிறோம். அவங்களோட கடவுள் யாருமே வார்த்தையானவர் கிடையாது. அவங்க கடவுளை வார்த்தையில் கடவுள் இல்லைன்னு சொன்னால், அப்போ அவங்க வாசிக்கிற எந்த வார்த்தையிலுமே கடவுள் இல்லைன்னு தானே அர்த்தம். ஆமாவா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? இரண்டாம் கடவுளாக இருப்பவர் ட்ரினிட்டி காட்ல தந்தை என்பவர் மாறாத நிழலாக, ஒளியாக, நல்ல கொடைகளையும் வரங்களையும் பெற்றவராக அறியப்படுகிறார் என்று சொன்னால், மகன் என்பவர் வார்த்தையாக அறியப்படுகிறார், கடவுளின் வார்த்தையாக அறியப்படுகிறார். கடவுள் என்றைக்கும் பொய் சொல்பவர் அல்ல என்று அறியப்படுகிறார். தந்தை பேசுகிற எந்த வார்த்தையும் பொய் இல்லை என்று அறியப்படுகிறார். அப்போ அந்த வார்த்தையானவர் தான் இயேசு என்று சொன்னால், அவர் என்றைக்கும் பொய் பேசுவதே இல்லை. ஆமென். அப்போ அந்த வார்த்தை எதை நோக்கி போகுதுன்னா, உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால். நம்மை ஈன்றெடுக்க, அப்படிதான் என்ன, பெத்தெடுக்கன்னு அர்த்தம். அப்படித்தானா? அது எப்போ நடக்குது? மறுபடியும் பிறக்கிற அனுபவம் நடந்தால் தான் நடக்குது. நீ ஒரு தடவை பிறந்துட்ட, அப்போ மீண்டும் பெற்றெடுக்கன்ற வார்த்தை வராதுல்ல. நீ ஒரு தடவை பிறந்துட்ட அம்மா வயிற்றுல, அம்மா வழியாக வருவது தான் எல்லா மனிதருக்கும் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. அது எல்லா மனிதருக்கும், எந்த அப்பாவும் பெற்றெடுக்க முடியாது. அதுக்கே ஒரு வழி தான் வச்சுருக்கிறாரு ஆண்டவர். அப்படித்தானே? சயின்ஸ் எல்லாம் என்னென்னமோ பண்ணி என்னென்னமோ பண்ணுது உலகத்தில். இன்னொருத்தரை பெற்றெடுக்கிறாங்க கிடையாது, ஒரு வழி தான் அங்கேயே வச்சார். நீ வளர வளர பாவத்திற்குள் நுழைந்து வெளியே வரும் பொழுது
கடவுளின் ஆவியானவர் உன் மீது இரக்கம் காட்டி இறங்கினால், கடவுள் ஆவியானவர் எப்போ கொடுக்குறாருன்னா உண்மையை அறிவிக்கும் வார்த்தையினால். நீ வார்த்தையை எப்போ விசுவசிக்கிறியோ, நீ இயேசுவை எப்போ விசுவசிக்கிறியோ, வார்த்தையானவர் நீ எப்போ விசுவசிக்க ஆரம்பிக்கிறியோ, உனக்குள் அவர் மீண்டும் உன்னை பிறப்பிக்கிறார். ஆமென். அப்போ அப்போ அந்த இடத்துல வார்த்தையை நீ விசுவசிக்கிற, உனக்குள் வருபவர் ஆவியானவர் இருக்கிறார், நீ ஒளியை பெற்றுக்கொள்கிறாய், நீ மீண்டும் பிறக்கிறாய், நீ தகுதி உள்ளவன் ஆக்கப்படுகிறாய், நீ பரலோகத்திற்கு செல்ல முடியும் என்று சொல்லுகிறார். ஆமென். இந்த 3 பேரும் சேர்ந்து தான், இந்த திட்டங்களை வைத்துத்தான் நம்மை அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில். நம்ம தவறிதான் பிறப்போம். ஏன் நம்ம பாவம் செய்கிறோம்? ஏன் நம்மளை படைச்சாரு? ஏன்னா நம்ம மாறிக்கொண்டு இருப்பவர்கள் தான். நம்ம கிரியேட்டர் கிடையாது, நம்ம படைப்பாளி கிடையாது. புரிஞ்சுதா? படைப்பின் பொருள் இது. படைப்பின் பொருள் எப்பொழுதுமே அதுக்குரிய தன்மை முழுத்தன்மை இல்லை. கடவுள் முழுமையாய் இருக்கிறார், படைக்கப்பட்ட பொருள் முழுமையாய் இல்லை. அப்போ அதனால் அது மாறத்தான் செய்யும், அது பாவம் செய்யத்தான் செய்யும். ஆனால் எதை செஞ்சாலும் அது திரும்பியும் ஒளியை பெற்றுக்கொள்ள முடியாது. கடவுளின் ஆவியவே தந்தாத்தான் அது ஒளியை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் தான் இயேசு சொல்கிறார், நான் போய் உங்களுக்கு ஒரு துணையாளரை அருள்வேன் என்று சொன்னார். ஆமென். அப்போது யாரெல்லாம் மீட்படையணும், யாரெல்லாம் பரலோகத்துக்கு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் கிடைக்க வேண்டும். 3ஆம் நபராகிய ஆண்டவர் அவர் வந்தால் தான் அவங்களுக்குள்ள ஒளி வரும். புரியுதா? அவர் எப்போ வருவார்னு கேட்டிங்கன்னா, அவர் உண்மையை அறிவிக்கும் வார்த்தையை விசுவசிக்கும் பொழுது அவர் வருவார். ஆமென். வசனம் இருக்கிறது, மக்கள் மத்தியிலே பேதுரு பேசிக்கொண்டிருக்கையிலேயே மக்கள் அனைவரின் மீதும் ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்கிறார். அப்போது நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா, பேதுரு பெரிய ஆள், அவர் திருச்சபைக்கு ராக், அவர் தானே தலைவர் பேசினார், ஆவியானவர் இறங்கினார். நோ 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 தலைவருக்கு இதில் சம்மந்தமே இல்லை. அன்னைக்கு தலைவருக்கு சம்மந்தமே இல்லை, இன்றைக்கி இந்த கேரளினுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் பேசுகிற வார்த்தையை விசுவசிக்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது, புரியுதுங்களா? இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னேன், 999 வரும், உன் வாழ்க்கையை நோக்கி வரும், நீ அதெல்லாம் எடுக்காதேன்னு சொல்லும் பொழுது, நீ உள்ளத்துக்குள்ளே ஆமாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும், இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? நீ அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கடவுளின் வார்த்தையை நீ எப்பொழுதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறியோ அந்த நேரத்தில் தான் ஆவியானவர் உனக்கு அருளப்படுகிறார். ஆமென். எந்த நேரத்துல எல்லாம் நீ விசுவசிக்கிறியோ, ஒரு தடவை நீங்கள் மறுபடியும் பிறக்கிற அனுபவம் வரும்பொழுது நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறாய். எப்படின்னா, உனக்கு ஒரு அம்மா அப்பா முதல்ல இருந்து கொடுக்கப்பட்டாங்க, அப்படி தானே? கல்யாணம் ஆச்சு, இல்லாட்டி வேலை கிடச்சிருச்சு, நீ எங்கெங்கேயோ போய் உட்காந்துருக்க. அப்புறம் அவங்க அம்மா அப்பா அப்பப்போ தானே பேசுகிறாங்க. ஆனால் அந்த உறவு இருக்கா இல்லையா? இருக்குது. ஆனால் டக்குன்னு நீ நினைக்கிறப்ப ஃபோன் வருதா இல்லையா? அப்போ நீ நினைக்கிற, அவங்களும் நினைக்கிறாங்க. அப்போ என்னது? உறவில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அது போல தான் ஒரு அபிஷேகம் பெற்றுக்கொண்டா அதன் பிறகு கடவுள் உங்களோட கூட இருக்கிறார். ஆனால் நீ எப்பெல்லாம் வார்த்தை விசுவசிக்கிறியோ, நீ என்ன பண்ணுற? அவங்களோட ஒரு நல்ல கனெக்ஷனுக்கு வர, நீ தொடர்பில் வந்து கொண்டே இருக்கிறாய் என்று அர்த்தம். அப்போ தந்தை கடவுளுடைய திட்டமானது மனிதனை படைப்பது. இந்த மனிதன் எப்பொழுது இயேசுவின் வார்த்தையை விசுவசிக்கிறானோ, அவனுக்குள் பரிசுத்த ஆவியை அனுப்பி அவனை மீண்டும் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பது என்பதுதான் அவருடைய திட்டம். ஆமென். இன்னுமான ஒரு தெளிவை உங்களுக்கு இந்த வசனங்கள் கொடுக்கும். தந்தை கடவுளையும் மகனாகிய இயேசு கிறிஸ்துவையும் வார்த்தையானவரையும் பற்றிய 2 பேருக்கும் இருக்கிற உறவை பற்றியான ஒரு வசனம். இது தெளிவாக சொல்லுகிறது, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தை கடவுளுமானவர் போற்றி. அப்போ இயேசுவும் போற்றி, தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் தந்தையை பற்றி சொல்கிறது. அவர் விண்ணகம் சார்ந்த, விண்ணகம் ஒன்று இருக்குது, பூ உலகம்னு ஒன்று இருக்குது, ரைட்டுங்களா? 2க்கும் வெவ்வேறு விதமான ஆசீர்வாதங்கள் தேவை. உலகத்தில் என்னென்னலாம் ஆசீர்வாதம் வேணும்? நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், நகை வேணும், வீடு வேணும், கார் வேணும், பிள்ளைங்கெல்லாம் படிக்காட்டிலும் பரவாயில்ல, மக்கா இருந்தாலும் பரவாயில்ல, கலெக்டர் ஆகணும், அந்த இடத்துல எல்லாம் நமக்கு ஆசை இருக்குது இல்லையா?
அதை பிடிக்கணும் இதை பிடிக்கணும், அப்படியே என்னது ஃபாரினில் போய் வேலை செய்யணும், லட்சமாக அனுப்பணும், நம்மளை ஜனமெல்லாம் மதிக்கணும், இதெல்லாம் பொருள். அதை தவிர்த்து இவன் நம்மளை மதிக்கணும், அவனை நம்மளை கொண்டாடணும், இவன் நான் நல்லவன் சொல்லணும், நான் ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லணும், இந்த மாதிரி எண்ணங்கள் இது எல்லாமே நமக்கு தேவை என்று நினைக்கிற உலகத்தின் ஆசீர்வாதங்கள். சரிங்களா? இது ஒரு பக்கம் ஆசீர்வாதம். விண்ணுலக ஆசீர்வாதம். அங்கே என்ன ஆசீர்வாதம்? நம்ம யாரும் போனதில்லை. யாராவது போயிட்டு வந்துருக்கீங்களா? ஓகே, கடவுளை பார்க்கலாம், ஒரு ஆசீர்வாதம். வேற நம்ம அதுக்கு மேலே நிலையாயிடுவோம் அந்த இடத்துல. சரி, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கண்ணீர் இல்லை, அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் நிறையா இருக்கா? சரி, மகிழ்ச்சியாக இருக்கலாம். அப்புறம் நல்லா வாழ்ந்துருந்தா நம்ம சொந்த பந்தத்தோடையும் அங்கே நம்ம பார்க்கலாம். அப்படி தானே? நல்லவனாக இருந்தால் அங்கே வருவாங்க. ஒரு நிம்மதியாக இருக்கலாம் மொத்தத்துக்கு. ஏன்னா நம்ம யார் போய் அங்கே வாழலை, நமக்கு தெரிஞ்சது இது. ரொம்ப சந்தோஷமாக அங்கே இருக்கலாம். அப்போ துன்பம் துயரம் எதுவுமே இல்லை, வீடு வாசல் கிடையாது. நீங்கள் இதை கோடு போட்டு உலகத்தோட ஆசீர்வாதம், பரலோகத்தோட ஆசீர்வாதம், இது ஏதாவது இங்கே இருக்கிறது அங்கே இருக்கா? ஒன்றாவது இருக்கான்னு பாருங்க. ஏன்னா நீங்கள் யாருமே உலகத்தோட ஆசீர்வாதத்தில் எனக்கு மகிழ்ச்சி இருக்கணும்னு சொல்லவே இல்லை. கட்டுக்கட்டா பணம் கேட்டேன், நகை கேட்டேன், வீடு கேட்டேன், காரை கப்பலாக ஓட்டுனேன். ஆனால் எனக்கு இந்த இடத்துலையே மகிழ்ச்சி உண்டுன்னு சொல்ல முடியாது யாராலையும். இன்றைக்கி இருக்கிற மகிழ்ச்சி நாளைக்கு காணாமல் போயிடுது நமக்கு. அப்போது கிளியர் கட்டாக ஒரு கோடு விழுகுது. இந்த ஆசீர்வாதங்கள் வேற, அந்த ஆசீர்வாதங்கள் வேற. இங்கே கிடைக்கவே கிடைக்காது அந்த ஆசீர்வாதம், அங்கே போனால் தான் கிடைக்கும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. 80-90 வயது வரை உலகத்தில் வாழ்ந்து நல்ல ஆசீர்வாதங்கள் எதுவுமே இல்லாமல் வாழ்ந்து முடிச்சாச்சு. நம்ம மிச்சம் 90,000 கோடி வாழ போகிறத நரகத்தில் போய் வாழ நீங்கள் ஆசைப்படுறீங்களா? அங்கே அதை விட கொடுமை. அப்படித்தானே? அப்போ நம்ம எதை சாய்ஸாக சூஸ் பண்ணணும்? பரலோகத்துக்கு போகிறத. அதுதான் ஞானம், நமக்கு வேண்டிய ஞானம். அப்போது இதில் பாருங்கள், இப்போ வசனத்தை பாருங்கள், உங்களுக்கு புரியும். 2 வகையான ஆசீர்வாதங்கள், வெவ்வேறு வகையான ஆசீர்வாதங்கள். தந்தை கடவுள் என்ன பண்ணியிருக்காருன்னா, விண்ணகம் சார்ந்த, விண்ணகத்தில் இருக்கிற ஆவிக்குரிய ஆசி, உலகத்துக்குரிய உடல் சார்ந்த ஆசிகள் அல்ல. அது ஆவிக்குரிய ஆசி. புரியுதா? அந்த ஆசீர்வாதம் எல்லாம் ஆவிக்குரியதாக இருக்குது. நீ எப்போ ஆவிக்குரியதாக மாறுறியோ, அதனால தான் இந்த இடத்துலையும் கூட நமக்கு பரிசுத்த ஆவியின் கிடைச்ச அந்த நாளில் முதல் நாள் நிறைய பேருக்கு மறுபடியும் பிறக்கிற அனுபவம் கிடச்சிருக்கும். அப்படித்தானே? என்ன இந்த கூட்டத்தை முதல்ல கேட்போம், எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கா இல்லையா? கைத்தூக்கு. அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்? கைத்தூக்குங்க நல்லா, அப்போ தானே தெரியும். ஓ குட், இவ்வளோ பேர். இந்த பக்கம் பின்னாடி பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். வெரி குட். ஓகே, கொஞ்சம் பேர் இருக்கீங்க. முதல் நாள் அனுபவத்தை நினச்சிப்பாரு. ஹாப்பியாக இருந்தீங்களா இல்லையா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தீங்களா இல்லையா? இருந்துச்சா? ஆண்டவர் சாம்பிள் கொடுக்குறாரு உங்களுக்கு. மகிழ்ச்சினா என்ன, அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? அப்படியே பயங்கர ஹாப்பியாக கடவுள் இருக்கார். உடனே எல்லோரும் செஞ்ச ஒரு முட்டாள்தனம் பண்ணியிருப்போம். உடனே அடுத்த நாள்லேருந்து 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். செஞ்சோமா இல்லையா? ஒரு மாதம் அந்த வண்டி ஓடிச்சா இல்லையா? 1 மாதத்துக்கு அப்புறம் என்னாச்சு? திரும்பி படுத்து 7 மணிக்கு பண்ணாலும் கடவுள் புரிச்சுக்குவார் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொன்னோமா இல்லையா? யாரை ஏமாற்றணும்? நம்மளை தான். அப்போது அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னு நமக்கு சாம்பிள் தான் கிடச்சிச்சு. அதை நம்ம தக்க வைக்க முடியாது, இந்த உலகத்தில் இருக்கிற வர முடியாது. சிஸ்டர், புனிதர்லாம் இருந்தாங்களா? அவங்க எல்லாருமே துக்கப்பட்டு தான் இருந்தாங்க. ஏன்டா இந்த உலகத்தில் இருக்கோம், எப்படா நம்ம கிளம்புவோம் தான் இருந்தாங்க. புரிஞ்சுதா? அப்போது விண்ணுலக ஆசீர்வாதம் வேறு, மண்ணுலக ஆசீர்வாதம் வேறு. தந்தை கடவுளுடைய திட்டம் என்னன்னா, விண்ணகம் சார்ந்த அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவியானத்தான் அது கிடைக்கும். ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் யார் வழியாக தான் கிடைக்குமா? இயேசு கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். ஆமேன். இயேசு கிறிஸ்து தான் ஒரே வழி. அவர் வழியாகத்தான் அதை பொழிஞ்சிருக்கிறார். வேறு வழியே கிடையாது, வேறு வழி இல்லை. அப்படிங்கிறப்போ ஆரம்பத்தில் கேட்ட முதல் கேள்விகளுக்கெல்லாம் இப்போ பதில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அத்தனை மதங்கள்,
அபிப்பிராயங்கள் சொல்லுகிறது, ஆலோசனை சொல்லுகிறது. சரியானவற்றை நாம் தான் தேர்ந்தெடுக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு வழி தான் இருக்குது, அவர்தான் ஒரே வழி என்று தந்தை கடவுளுடைய திட்டம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதமே இயேசு கிறிஸ்து வழியாக தான் நம்ம போக முடியும் என்று சொல்லுகிறது. அப்போது மேலே போகணும், விண்ணுலகத்தின் ஆசீர்வாதத்துக்குரியதை எடுக்கணும்னு சொன்னால் அடுத்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நம்ம ஒவ்வொருத்தரும் தூயோராகவும் நம்ம பரிசுத்தமாக இருக்கிறதுக்கோ மாசற்றவரான நேர்மையாக இருப்பதுக்கோ அவர் தம் திருமுன் விளங்கும்படி அவருக்கு முன்னாடி நம்ம போகிறோம். புரியுதுங்களா? அவர் முன்னாடி போகிறதுக்கு நம்ம ஆயத்தமானாதான் போய் சேர முடியுமே வெளியே தீர்வையில் நின்று ஆயத்தம் பண்ண முடியாது. அந்த இடத்துல நீ இந்த இடத்துல ஆயத்தமாகணும். இப்போ நான் இன்றைக்கி இந்த இடத்துல ஒயிட் ட்ரெஸ் போட்டுன்னு நிற்கிறேன். கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். நான் எங்கே ஆயத்தமாக இருக்கணும்? கோயம்புத்தூரில் பெட்டி எடுக்கும் போதே நான் ஆயத்தமாக இருக்கணும். அப்படித்தானே? நான் 4 மணி நேரம் ட்ராவலு, டக்குன்னு இந்த நேரத்தில் 10 மணிக்கு நான் நிற்கணுன்னா நான் 6 மணிக்கு கிளம்பிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரமாக எனக்கு தெரியும், 10 நாளாக தெரியும் நான் இங்கே வரப்போகிறேன்னு. அப்போ அந்த 10 நாள் தான் என்னுடைய தயாரிப்பு. என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்? ஒயிட் ட்ரெஸ் சரியாக இருக்கா, வெள்ளையாக இருக்கா, இல்லை அழுக்காக இருக்கா, அழுக்கு முட்டையில் கிடக்குதா, எல்லாத்தையும் எடுத்து துவைச்சி அயன் பண்ணி வை. அதுலேருந்து என்னுடைய ஆயத்தம் இருக்கிறது. கரெக்டாக அயன் பண்ணியிருக்கா, ரைட்டு. கடைசி நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம், கடைசி நேரம். நம்ம ஆளுங்க 10 நாளாக உட்காந்து எல்லாம் ரெடியாக வச்சுருப்பான். போகிற நேரத்தில் அந்த ட்ரெஸ்ஸை அம்மாவோட கிடக்கும் வெறுப்பையை தூக்கிட்டு வேகமாக ஓடுவான். ஆமாம் தானே? எடுத்து வைக்கிறப்ப கரெக்டாக வச்சுருக்கணும். அதை தான் திருமண ஊமை சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, நீ மணமகள் போல் தயாராக இருக்கலாம், ஆனால் மகன் வர்றப்ப உன் கையில் விளக்கு இல்லாமல் போயிடுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் ரொம்ப டெப்த் மீனிங் இருக்குது. நீ சாகிற நிமிஷம் எப்போன்னு தெரியாது, இன்றைக்கா நாளைக்கா எப்போன்னு தெரியாது. அந்த நேரத்தில் உனக்குள்ள விளக்கு எரிஞ்சிட்ருக்கணும். அந்த நேரத்தில் அது எரிஞ்சிட்ருக்கணும். அந்த நேரத்தில் இல்லை நேற்று வரைக்கும் நான் நல்லா இருந்தேன், ராத்திரி தான் ஒரு பாவம் செஞ்சேன், அதுலேருந்து கடவுளை நான் நினைக்காம விட்டுட்டேன், கடவுளே எங்கே இருக்காருன்னு நான் அப்படி விட்டுட்டேன், ஒரு நாள் தான் ஆச்சு சொல்ல முடியாது. விளக்கோடு இருக்கணும் நம்ம. அப்போது நான் அன்றைக்கி பேக்கில் கரெக்டாக எடுத்து வச்சு தயாரிப்பை வந்தால் என்னுடைய பிரயாணம் நிம்மதியாக இருக்கிறது. புரியுதுங்களா? இந்த உலகத்தில் மறித்து தீர்வை வரைக்கும் கூட ஒரு பிரயாணம் இருக்கிறது. நீ மறித்த உடனே நீ ஆவிக்குரியதாய் மாறி உன் உடலை நீ பார்ப்ப. அங்கேருந்து தான் பிரயாணம் இருக்குது. நீ கடவுளுக்குள்ளே இருந்தீன்னா உன் டெத் பெட்டாக இருக்கலாம், திடீர்னு போகிற மாதிரி இருக்கலாம். அப்போ ஆண்டவரே உங்ககிட்ட நான் வரேன்னு சந்தோஷமாக உன் பிரயாணம் ஆரம்பிக்கும். ஆமாம் தானே? அந்த பிரயாணமே உனக்கு நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா அந்த பிரயாணத்தை பார்த்தே பயப்படுவோம். அதனால தான் இன்றைக்கி டெத் பெட்டில் உட்காந்துக்கிட்டு நிறையா பேர் பயப்படுறதுனால, சில பேர் கடவுளுடைய சித்தத்தினால ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க, அது வேறு. சில பேர் பயப்படுறதுனாலேயே உயிரை விடவும் முடியாமல் பிடிச்சி வச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டே இருப்பான். பயம், பிரயாண பயம். நீ பிரயாணத்திற்கு முன்பாகவே தயாரிக்கப்பட்டு இருக்க வேண்டும், பிரயாணத்தின் போது அல்ல. நீ வெளியேறிட்ட ஆவிக்குரியதா இப்போ நீ தயாரிக்க முடியுமா? முடியாது. புரிஞ்சதா? காரை ஏறிட்டேன்னா நடுவழியில் நான் போய் 6 மணி 7 மணிக்கு ஒயிட் ட்ரெஸ் தேடவே முடியாது. எல்லாம் பேக்கில் ரெடியாக இருக்கணும். அதுக்கு முன்னாடியே நான் தயாரிப்பு பண்ணியிருக்கணும். புரிஞ்சதா? நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி அவருக்கு முன்னாடி நம்ம சேரும் பொழுது தூயோராக இருக்கணுமா, பரிசுத்தமாக இருக்கணுமா, நேர்மையாளராக இருக்கணும்னு சொல்லி உலகம் தோன்றுவதற்கு முன்பே, உலகமே அன்றைக்கி இல்லைங்க, உலகத்தை வச்சு தான் சயின்ஸ் சொல்லுது. ஒரு பாக்டீரியா அதில் கோடி கோடி வருஷங்களுக்கு முன்பாகவே இருந்துச்சு, டைனோசர் இருந்துச்சு, அது 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு சயின்ஸ் சொல்லுது. கடவுளின் வார்த்தை சொல்லுகிறது டைனோசர் இருந்த காலத்தை விட உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். வார்த்தையின் வழியாக. வார்த்தையானவர் சொல்லும் பொழுது நம்ம பிறப்போம், வார்த்தையானவரை விசுவசிக்கும் பொழுது நம்ம மனமாற்றம் அடைவோம், வார்த்தையானவரோட வார்த்தையின்படி நடக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற ஒளி, அந்த ஒளியை தக்க வைத்து தான் நம்ம ஆண்டவரை சந்திப்போம்.
ஆண்டவரை சந்திக்கும் பொழுது நாம் ஒளியின் மக்களாய் தூயோராகவும் பரிசுத்தமாகவும் நேர்மையாளராகவும் இருந்தால் தான் அவரை நாம் சந்திக்க முடியும் என்பது உலகத்தை தோற்றுவிப்பதற்கு முன்பாகவே, டைனோசரு பாக்டீரியாலாம் வர்றதுக்கு முன்பாகவே கடவுள் இதற்காகவே தயாரித்து, முதல்ல பாக்டீரியா போட்டோம், அதுக்கப்புறம் டைனோசர்லாம் போட்டோம், பிசாசு அந்த இடத்துல விழுகட்டும், எல்லாம் முடிஞ்ச பிறகு தன்னுடைய சாயலாய் மனிதனை படைப்போம் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரையும் அவர் டு த பர்ஃபெக்ட்னஸில் நம்மை படைத்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பின்னாடி இருக்கவங்களாம் சேர்ந்து கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஒரு 2 நிமிடம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இன்றைய நாளின் உணவிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக கேள்விகளோடு இந்த மக்கள் இருந்திருக்கக்கூடும், நிறைய சந்தேகங்களை கொண்டவர்களாக இருந்திருக்கக்கூடும். இதோ இன்றைக்கு உம்முடைய படைப்பு, உம்முடைய படைப்பின் பொருட்கள், உம்முடைய சுத்தம், உம்முடைய வழி நடத்துதல் போன்ற அநேக காரியங்கள், நாங்கள் வெளியிலே தெரிந்து கொள்ள முடியாத காரியங்கள், கேட்டிராத காரியங்களை எங்களோடு நீர் பகிர்ந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களை அழைத்து வந்தவர் நீர், அழைத்தவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை இந்த வேளையில் நாங்கள் உணர்ந்து கொண்டோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் நிறைய காரியங்களை, ஆழமான உண்மைகளை நாங்கள் புரிந்து கொண்டு இன்னும் மாசற்றவர்களாகவும் தூய்மையுடையவர்களாகவும் நாங்கள் மாறி உம்முடைய ஸ்தலத்திற்கு வந்து சேர எங்களை தொடர்ந்து வழி நடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.